இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு நெடுங்காலமாய் நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய கனவு, விருப்பம் இதெல்லாம் நிறைவேறத்துக்கு கால தாமதம் ஆகுது. அதனால் நம்முடைய மனது சோர்வடையுது, விரக்தி ஆகிறோம், மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிறோம். ஆனால் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷம் அடைகிறது இல்லையா? உற்சாகத்தை அது நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் தேவன் நமக்கு குறிப்பிட்ட காத்திருப்புக்கு நம்மை உட்படுத்துகிறார். அவருடைய வாக்குறுதிகள் நமக்கு நிறைவேற்றுவதற்கு கால தாமதம் ஆகுது. ஆனால் அது நமக்கு தேவன் நிறைவேற்றும் போது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பலப்படுகிறத காண முடியும். அதனால் நெடுங்காலம் காத்திருக்கிறதுனால நம் இருதயம் சோர்வடைந்து போகாதபடி அந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம் என்ன, நாம் எந்த காரியத்தை சரி செய்து கொண்டால் தேவன் நம் மன விருப்பத்தை விரைந்து நிறைவேற்றுவார்னு வேத வசனத்து மூலமாக நம்ம ஆராய்ந்து பார்த்து அதில் நம்ம தெளிவடைவுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம் விரும்பினது கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் ஜீவ விருட்சத்தை போல செழித்து ஓங்குகிறதா இருக்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், அதுபோல நீங்களும் எப்பொழுதும் துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் சொல்லும்போது, இப்பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன், இன்னும் சில காலத்தில் உங்களை விட்டு நான் மறைந்து போவேன்னு சொல்கிறார், மறுபடியும் நான் உங்களுக்கு காணப்படுவேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் துக்கம் அடையாது இருங்க, நீங்கள் மறுபடியும் என்னை காண்பீங்க, உங்கள் இருதயம் சந்தோஷப்படணும். இந்த உலகமோ எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் துக்கமாக இருப்பீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கான தன்னை விசுவாசிக்கிறவர்களை, தன்னை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை இல்லையா? அப்போ உலகம் சந்தோஷப்படும் போது நீங்கள் துக்கமாக இருந்தாலும் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கறத பார்க்குறோம். ஏன்னா மறுபடியும் அவர்கள் தேவனை தரிசிக்க போகிறாங்க. அவர் ஜீவனுள்ள தேவனாய் வந்து அவரை விசுவாசிக்கிறவர்களை, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே தேவன் ஜீவனுள்ளவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் இல்லையா? அந்த பாக்கியத்தை அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைவார்கள். ஆனால் மற்றவர்களோ அந்த நாட்களில் துக்கிப்பாங்கன்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. அதாவது இந்த துன்மார்க்கர்கள் என்ன, தீமையை விட்டு அவங்களுக்கு விலகுன்னு சொன்னாலே அது வந்து அருவருப்பாக தெரியுது. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் நிறைவேறும் போது அது அவங்க ஆத்மாவுக்கு இனிதாக இருக்குது. ஏன்னா அவங்க தீமை செய்கிறவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் அவங்க காரியம் விரைந்து முடிகிறது போல இருக்கும். அதனால் அவங்க தீமையை விட்டு விலகாமல் மூடர்களை போல அதை விலகுவதற்கு அது விலகுவதே அருவருப்பாக அவங்க நினைக்கிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இன்றைக்கி தீமையை விட்டு நம்ம நன்மையை நாடுகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 119 81லேருந்து 83 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கும் போது அதில் அவருடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறதுன்னு தாவீது சொல்கிறார். அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அப்போ நம்ம காத்திருத்தல், நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இளைக்க பண்ணுதில்லை. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்மை ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்தும், நம்ம சோர்ந்து போகாதபடி நம்மளை பலன் கொள்ளும்படியாக செய்யும். அதுதான் தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், அது என்னை தேற்றும் அப்படின்னு நம்புகிறாரு. உம்முடைய வாக்கின் மேலே நான் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறதுன்னு சொல்கிறாரு. உன்னுடைய வாக்குக்காக என் கண்கள் கூட பூத்து போகுது. அப்போ நீங்கள் எப்போ ஒரு ஆறுதலான வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி என் கண்கள் பூத்து போகிறதுன்னு சொல்கிறாரு. புகையில் உள்ள துருத்தியை போல ஆனேன்னு சொல்கிறார். உன் பிரமாணங்களை நான் மறவேன். எப்போவுமே நம்ம சோதிக்கப்படும் போதும், நாம் துக்கத்தில் இருக்கும் போதும் கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் மறக்கக்கூடாது. அவர் எதெல்லாம் போதித்து நம்ம எப்படி நடக்க சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம நெடுங்காலம் காத்திருத்தலுக்கான ஒரு முடிவை தேவன் தருவார். ஒரு ரட்சிப்பு, காத்திருக்கிறதுக்குரிய ரட்சிப்பை தேவன் தருவார். ஏன்னா நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவனே நீதிமொழிகள் 11:30 பார்க்குறோம். அப்போ நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சத்தை போல இருக்கும்னு தேவன் சொல்கிறார். அதனால் ஆத்துமாக்களை அநேகரை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம்.
அதையே பற்றி கொண்டு இருந்தால் அது அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்க. நீதிமொழிகள் 3:18 பார்க்குறோம். துன்மார்க்கனையோ நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். துன்மார்க்கனை நீதிமானாக்குறவன், துன்மார்க்கனை போய் நீதிமானாக்க முயற்சிக்கிறதும் நீதிமான குற்றவாளியாக்க நினைக்கிறதும், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. இங்கே தாவீது நான் கூப்பிடுகிறதுனாலே இளைத்தேன்னு சொல்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருக்கலாம். எந்தெந்த காரியத்துக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் வைத்து வெகு காலமாய் காத்திருக்கிறீங்களோ, நீங்கள் கூப்பிட்டு இளைத்து போன நிலையில் உங்கள் தொண்டை வறண்டு போன நிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி உங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். ஏன்னா கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடுன்னு தாவீது சங்கீதம் 143:7 சொல்லுகிறத பார்க்குறோம். என் ஆவியெல்லாம் தோய்ந்து போகிறதே, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக இருக்கேன். அதை மறித்த நிலைமைக்கு போகிற ஸ்டேஜுக்கு கூட சிலர் போயிடுறாங்க இல்லையா? அவங்க நினச்சி நான் காத்திருந்த காரியம், ஒரு வேலைக்காக வெகு நாள் காத்திருக்கலாம், ஒரு திருமணத்துக்காக, ஒரு பிள்ளை பாக்கியத்துக்காக, இல்லை தங்களுடைய வாழ்கிற எல்லையிலே ஒரு வீடு வாசலுக்காக எத்தனையோ காரியங்களுக்கு காத்திருக்கலாம். ஆனால் அது நிறைவேறாமல் கால தாமதமாகும்போது அந்த ஆவி தோய்ந்து போகுது. அது மரண குழியில் இறங்குகிறது போல இருக்கிறதாக தாவீது சொல்லுகிறது போல இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்படலாம். சங்கீதம் 40:2-3 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு படுகுழியில் இறங்கினது போல உளையான சேற்றிலிருந்து தேவன் நம்மை தூக்கி விடுவார். அவர் நம் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார், நம் தலையை உயர்த்துவார். அதனால தேவனுக்கு புது பாட்டை நீங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு நீங்கள் புது பாட்டை பாடி அவரை மகிமைப்படுத்தும் போது அநேகர் பயந்து கர்த்தரை நம்புவார்கள்னே வேதவசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 1:26-27 அன்னாள் அவள் என் ஆண்டவனே இங்கே மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். இங்கே ஏலியின் இடத்துல அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது ஆலயத்தில் போய் அவள் கண்ணீரோடு அவள் புலம்பி தவிக்கும் போது அவள் ஏதோ மதுவெறியில் புலம்புறாள்னு ஏலி ஆசாரியர் நினைப்பார் இல்லையா? ஆனால் அவளோ தன்னுடைய வேதனை கிளேசத்தினாலே அவளுக்கு பிள்ளை இல்லாதனால அவள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் இல்லையா? கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார்னு. அப்போ அவளுடைய ஜபத்தை, அந்த விண்ணப்பத்தை தேவன் அன்று கேட்டு அவருக்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவள் ஒரு பொருத்தனை பண்ணி சாமுவேலே அவள் பால் மறந்தவுடன் அந்த குழந்தையை எடுத்து ஏலியின் இடத்துல ஆலயத்தில் விட்டு போகிறத பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கும் நீங்கள் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைங்க, கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். விசுவாசிங்க. சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாமை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதுன்னு தாவீது சொல்கிறார். தாவீதை சத்துருக்கள் துரத்தின போது அவர் வனாந்திரங்களிலும் குகைகளிலும் அவர் அலைந்து தெரிந்தார். அப்போல்லாம் ஆலயத்துக்கு போக முடியாதபடிக்கு அவர் மனம் வாஞ்சிக்குது. தேவனை தரிசிக்க முடியலையே, தேவனை தொழுது கொள்ள முடியலையே, என் ஜீவனுள்ள தேவன் மேலே நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். தேவனுடைய சந்நிதியில் நான் எப்பொழுது நிற்பேன்னு அவர் ஆத்மா வாஞ்சிக்கிறது. அதுபோல் இன்றைக்கி உங்களுடைய மன விருப்பத்துக்காக உங்களுடைய ஆத்மாவும் தோய்ந்து போய் உங்களுடைய விருப்பம் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தருக்கு புது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி தேவனை துதிங்க. அப்போது தேவன் உங்கள் ஆத்மாவின் சோர்வுகளை நீக்கி போடுவார். ஏன்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் நிறைவேறும்படியாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுடைய காரியங்களுக்கான பதிலை நிச்சயமாக தருவார். தாவீது அன்னைக்கு என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திருன்னு அவர் தன்னைத்தானே தேற்றுக்கொள்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருங்க. தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தி வேத வாசிப்புகள்
செய்து கர்த்தரை துதிங்க. அவர்கள் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைங்க. அப்போ தேவனுடைய ரட்சிப்பு உங்கள் முகத்துக்கு நேராக அன்னைக்கு தாவீதுக்கு வந்தது போல் உங்களுக்கும் வரும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவனை துதித்து நீங்கள் மகிமைப்படுத்தும் போது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் தாமதமாக இருந்தாலும் அதெல்லாம் தேவன் நீக்கி போடுவார். அன்னைக்கு வந்து காட்டத்தி மரத்தில் இருந்த அந்த சகேவுக்கு தேவன் இறங்கினார் இல்லையா? அநேக வட்டி வரி வசூல் அதிகமாக செஞ்சு தன் வாழ்க்கையை கெடுத்து போட்டு கொண்டது பாவியாகி அன்னைக்கு சகேவே நீ இறங்கி வான்னு சொன்னார் இல்லையா? அவர் காட்டத்தி மரத்தில் இருந்தார். அவரை இறங்கி இவர் எப்படிப்பட்டவரோ என்று அவன் மரத்து மேலே ஏறி பார்த்தான். ஆனால் அன்னைக்கு அவர் வீட்டிலே வந்து அன்னைக்கு சகையோடு தேவன் பந்தி இருந்தார். அப்போ அவனுடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகி அவன் வசூலித்த எல்லா பணத்தையும் நான்கத்தனையாக எல்லாருக்கும் அவன் திருப்பி கொடுத்தான். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அவன் கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்போ தன்னுடைய தீமையான காரியங்களை அவன் உணர்ந்து தேவனிடத்தில் அவன் திரும்பும்போது அவனுக்கு தேவன் அந்த ரட்சிப்பை அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கொடுத்தார். அதனால் நெடுங்காலமாக இன்னைக்கு காத்திருக்கிற உங்கள் இருதயத்தையும் தேவன் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல ஆக்குவார். அதனால் தேவனிடத்தில் திரும்புங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது உங்கள் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென்.